السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 திக்ருகளையும் நாம் 33 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அதே போன்று சந்தோஷமான நற்செய்திகளை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். அந்த கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ருகளை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக, யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் அசருடைய தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ அவர்களுடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். நாம் இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். முதலாவது திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற இந்த திக்ராகும். இரண்டாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார், நாம் ஏராளமான பாவங்களை செய்திருக்கின்றோம். அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு திக்ர் தான் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார். மூன்றாவது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் ஓதுவோம். இந்த 3 திக்ருகளையும் நாம் 33 தடவைகள் ஓதுவோம்.